இந்த வீடை நாங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும். எங்கள் வீடை ஏற்கனவே 4-5 வருஷத்துக்கு முதையே எங்கள் மச்சான் கொழுந்தேன்னு விற்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து விலை பேசினாங்க. 5 வருஷமாக ஒவ்வொரு ஆளுகளாக வந்து பார்க்க போக இப்படிமா தான் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் இப்போ தான் இறந்து 2 வருஷம்தான் ஆகுது. எங்கள் மாமனார் 2010 இறந்துட்டார். அவரெலாம் இருந்தாருன்னா விற்கணும்னு சொல்லி பேசவே விட மாட்டார். அண்ணன் தம்பியெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இப்போ தான் அந்த முடிவு எடுத்து விற்கணும்னு பேசி வேறு ஆளுகளுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு விலையெல்லாம் பேசிட்டாங்கங்க. விலையை பேசி நாங்கள் இந்த மாதிரி வேறு பக்கம் வீடெல்லாம் போய் வாடகைக்கு பார்த்தோம். பார்த்துட்டா வாடகை வீட்டுக்கு போனால் அவங்க வாடகை தப்பாக சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ வாடகை கொடுக்க முடியாது. என்னடா செய்வோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு நார்னாவடம்னு சொல்லி எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் அவுட்ருங்க, அது தள்ளி இருக்கும். நாங்கள் சும்மா அப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இந்த சீட்டு கட்டுவாங்க, மாதம் 100 ரூபா 150 ரூபா சீட்டு கட்டி அதில் அந்த இடத்த வாங்கி போட்டோம். அந்த இடத்த வாங்கி போடவும் பேசாமல் நம்ம அதில் கூட ஒரு லோனை போட்டு ஒரு வீடு எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணோங்க. நாங்கள் அப்போ எங்கள் மாமனார் இறந்து போயிட்டாரா, எங்கள் மாமியார் மட்டும்தாங்க இருந்துச்சு. 6 மையம் இல்லை, 6 மையம் வீட்லேயே எல்லா வீட்லேயும் கொஞ்சம் நாள் இருக்கும். யாருமே அங்கே போய் இங்கே போய் இருன்னு யாரும் ஆனால் சொல்ல மாட்டோம் அப்படி. ஆனால் அதுவாக இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகும் வரும் இருக்கும். கொஞ்ச நாள் இப்படியே இருந்துச்சுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதுக்கு உடம்புல எசக்கு இருக்குந்தாண்டி ஒவ்வொரு மையம் வீட்லையா போக வர இருந்துச்சு. பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு முடியாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டிலே வந்து இருந்துருச்சு. எங்கள் வீட்டில் வந்து இருக்கவும் உடனே எங்கள் கொழுந்தே 2 கொழுந்தே 2 மச்சான், 3 கொழுந்தே 2 மச்சான் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார சேர்த்து 6 பேர். அப்போ எங்கள் கொழுந்தைமார்கள்லாம் என்ன செஞ்சாங்க பேசாமல் வீடை எதுக்கு வேறவங்களுக்கு விற்கிறதுக்கு பதில் நம்ம அம்மாவை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, உன் பொண்டாட்டி பார்க்க மாட்டா என் பொண்டாட்டி பார்க்க மாட்டான்னு எங்கள் குழந்தைங்களாம் கூடி பேசி ஜோதி தாண்டா பார்க்கும். ஜோதியும் என் பேர் ஜோதி, எங்கள் வீட்டுக்கார் பேர் ராமானுஜம். ஜோதியும் ராமானுஜம் தான் பார்ப்பாங்க. அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வராது. நான் சாகந்தண்டி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா, நான் செத்தாதான்டா நீங்கள் இந்த வீடை விற்கணும்னு சொல்லிடுச்சு எங்கள் மாமியார். அப்படின்னு சொல்லவும் பிறகு என்ன பண்ணாங்க, எங்கள் குழந்தைமார்களெலாம் கலந்து பேசி மச்சாமார்கள் 2 பேர் ஒத்துக்கிற மாட்டிட்டாங்க. அதில் இன்னொரு குழந்தைய ஒத்துக்கிற மாட்டிட்டாப்புல. 2 குழந்தை மட்டும் இந்த வீடை நாங்கள் வாங்குறதுக்கு சம்மதிச்சு 2 அன்னைமார்கிட்டையும் கூப்பிட்டு பேசினா மச்சாமார்கள் 2 பேர்த்துக்கு எங்களுக்கு தரதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லைங்க. சரின்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காவது கொடுப்போம், நீ இருக்கக்கூடாது, நீ வீடை காலி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் என்னடா பண்ணன்ட்டு சரி நாங்களும் போய் அப்பப்போ போய் வாடகை வீடு பார்க்க செய்ய இப்படிமா இருந்தோம். பிறகு பார்த்தா எங்கள் மாமியார் என்ன சொல்லிடுச்சு, வீடை நான் விற்க மாட்டேன்டா, இவங்க தான் என்னைய பார்க்குறாங்க, நான் இவங்களுக்கு தான்டா என் வீட்டை எழுதி கொடுப்பேன், இவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிடுச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீ எப்படி இந்த வீடை வாங்குவ, உங்ககிட்ட நீ இந்த வீடை வாங்குகிற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா வசதி இருக்கான்னு எங்களை ரொம்ப இலக்காரமாக பேசுனாங்க. 2 மச்சான்னு இருந்துக்கிட்டு உனக்கெல்லாம் இந்த வீடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரும் விரும்பி கல்யாணம் முடித்தோங்கிற ஒரு காரணத்துக்காகவே எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்டாட்டிமார்களாம் 5 பவுன் 10 பவுன் நகை போட்டிருந்தாளுங்க. நான் வந்து திடீர்னு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடியும்போது 17 வயசு தான். அப்போ எனக்கு 2 பவுன் தான் நகை போட்டாங்க. அவங்க வந்து கஷ்டப்படுறவங்க, அவங்க அம்மா அப்பா வீட்டிலாம் விவசாயம் பார்க்குறவங்க. இத்தனைக்கு நான் வந்து அந்நியம் கிடையாது, சொந்தம்தான், சொந்த பொண்ணு. நான் வந்து அவங்க எல்லாருமே அந்நியம். 6 பேர்த்தில் நான் மட்டும்தான் சொந்தம். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமனார் வந்து தாய் மாமா, அதே 2 வகையிலுமே சொந்தம். எங்கள் மாமியாவும் சொந்தம்தான், அக்கா பொண்ணை தான் எங்கள் மாமனார் கட்டியிருக்காரு. அப்படிங்கும்போது நான் வந்து எங்கள் மாமனாரும் மாமியாவையும் தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடுவேன் நான். சரிங்க, கதை அதுக்கு அடுத்து தொடரும். என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில் சொல்கிறேன்.